உள்ள ஒரு பொம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணே நல்ல சந்தர்ப்பம் எடுங்கண்ணே. இதுல என்ன குடிச்ச கைண்டா சொல்றீங்களா? சொன்னாங்களா அவசரப்படாதீடா. கேட்காம எடுத்தா தானே கிக்கு. ஏமா எவ்வளவு நேரம் அண்ணன் முதுகி எடுத்துக்கிட்டு பாரு. மூஞ்ச காட்டுமா. ஒரு ஆளுக்கு 5 குத்துதாயா, நீ பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா குத்தி அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா பின்னாடி வரவங்க ஏமாந்து போயிடுவாங்கல்ல. நம்ம தொகுதியில உன்ன மாதிரி எல்லாருக்கும் அடிக்கணும்னு ஆசை இருக்காது. போயா இன்னும் 400 பேர் அடிக்க வேண்டியது. 400 பேரா? நீ ஏயா கத்துற? பின்ன என்னடா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி எலெக்ஷன் மாதிரி கியூல இருந்து அடிக்கிறீங்க? இங்க ஒருத்தன் தப்பு பண்ணாக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விரல்ல மை வச்சு முறை பிரகாரம் கல்லடி இல்லாம நல்லடியா அடிச்சு பெண்ட் எடுக்கிறதா வழக்கம். அடியில இல்லடா நல்லடி கல்லடி. என்னைக்குடா முடியுது? ஒரு நாளைக்கு 50 பேர் மணிக்கு 400 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் நீயே கணக்கு போட்டுக்கியா? அப்படின்னா 8 நாள் ஆகுமே. இது போக தபால் ஓட்டு வேற இருக்குல்ல. தபால் ஓட்டு வேறயா? பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா? எத்தே தண்டி இதெல்லாம் நம்ம பார்க்காமே போயிருச்சு. நீதான் கச்சிரு கணபுது, நல்ல கணபுது. இல்லனே எல்லாரும் ஒளிஞ்சு விளையாடுறோம். பூரா பேரும் நான் தானே கண்டுபிடிக்கணும். ஆனா எங்க ஒளிஞ்சுக்க என்னன்னே தெரியல. நான் சொல்றேன், என்னைய காட்டி கொடுக்க மாட்டியா? இல்லனே இல்லனே. சில்லற காசு ஒரு 10 ரூபா இருந்தா கொடு. 10 ரூபாயா? எட்டனா தானே இருக்கு. சரி கொண்டா, ஐஸ் வாங்க வாச்சு யூஸ் ஆகும். இந்த தண்ணி தொட்டிக்கு பின்னால விழுந்திருக்கான், போய் கப்புன்னு பிடி. இங்கயா? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கிட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிற. எங்க அம்மா சத்தியமா அங்கதான் விழுந்திருக்கான், வேணா போய் பாரு. பண்ணிட்டானுங்களே. யார் நீ? யார் நீயா? நான் யாராண்டா உனக்குடா? ஓண்ட எதுக்கு சொல்லணும்? கேட்டா சொல்றா. சொல்றப்பா, என் பேரு திகில் பாண்டி. சரி, இங்க எதுக்கு வந்த? இங்கயா என் பிள்ளைய முன்னு இந்த பள்ளியிடத்துல படிக்குது, அதுல போய் சாப்பாடு கொடுத்துருவான்னு என் பொண்டாட்டி அனுப்பி விட்டாப்பா. அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். சாப்பாடு கொடுக்க வந்தா சாப்பாடு மட்டும் தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு சல்லித்தனமா சில்லி வேலையெல்லாம் பாக்குற. என்னப்பா சில்லி வேலை பார்த்த? நானு நீ எதுவுமே பண்ணல. எங்க பசங்க கிட்ட இருந்து 8 நாள் லஞ்சா வாங்கிட்டு 8 பேரை காட்டி கொடுத்தது நான் மரத்துல இருந்து பாத்துக்கிட்டா இருந்தேன். என் சூப் தம்பி, இந்த சுருட்டு சூப்பு எல்லாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. நான் யார் தெரியுமா? யார்பா? ரவுடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் நீ? ஆமா. அவனோட போன புள்ளடா நானு. 30 வருஷமா போலீஸ் கண்ல மண்ணை தூவிட்டு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கவன் என் அப்பன். அவருக்கு பிறந்த புள்ளைய 3 நிமிஷத்துல காட்டி கொடுத்துட்டியடா. டேய், என்னால தாங்க முடியலையடா. தம்பி தம்பி, இதெல்லாம் அதிரடி முடிவு. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. உன் வயசுக்கெல்லாம் கட்டி தூக்குறா ராஜா. சொன்ன சின்ன பிள்ளைத்தனமா சின்ன பிள்ளைய சிக்கிட்டேன் சாமி. ஐயா, நான் செஞ்சு தப்பா மன்னிச்சுங்கப்பா ஐயா. என் புருஷனுக்கு என்கிட்ட பேசவே நேரம் இல்ல. இந்த லட்சணத்துல வேற எந்த பொண்ணுகிட்ட போய் பேச போறாரு? இந்த மாதிரி அறகுறையா பாத்துட்டு ஒலர்னு வெய்யே கொண்டு வந்து பிடுங்கிடுவேன். என்னடா இது? நம்ம தனியா வந்து பாக்குறப்ப பனியனை போட்டுக்கிட்டு பாந்தமா பேசிக்கலாம். இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப கோட்டை போட்டுக்கிட்டு கோவமா பேசுறா. ஒண்ணுமே புரியலையே. நமிதா, என்ன சார் நீங்க தமாஷா பண்றீங்க?
இப்பதான் கோட் சூட்டோட வந்து என்ன திட்டிட்டு போனீங்க. ஷாக் ஆகி உட்கார்ந்திருக்கேன். அதுக்குள்ள Dress மாத்திட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க. அவன் மறுபடியும் வந்திருக்கான். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நமிதா, அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரே வேலைன்னு டென்ஷன் ஆயிடுச்சா, அதனால எப்படி டென்ஷன் ரிலீவ் பண்றதுன்னு ஒன்று விளையாடுறதுக்காக அப்படி பண்ணு. ஆமா நிஜமா? நிஜமா. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. சாப்பிடு. நமிதா, ஒரு விஷயம் சொல்லணுமா? சொல்லுங்க. இல்ல ஒண்ணுக்கு போணும். போயிட்டு வந்துட்டுமா? அது எல்என்டியோட டைப் வச்சுக்கலாம். அந்த டர்ம்ஸ் லாஸ்ட் டைம்ல 5 மினிட்ஸ்ல Dress change பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ 2 மினிட்ஸ்ல Dress change பண்ணிட்டு வந்துட்டீங்க. So cute. ஏய் த பார், நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா. புரிஞ்சுதா? அறிவில அப்ப நடந்ததானே இப்ப நடந்திருக்கு. திரும்ப திரும்ப அதே கொண்டு காட்டுற. என் மேல உயிரே வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட எங்களை பிரிக்க பாக்குறியா? இதப்பா இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன பேசுன இந்த நாக்கு கடிச்சிருவேன். நாக்கு கடிப்பியா? இது யாருமே சொல்லாத மேட்டரா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குதிரை. அவளை கேட்டா பூரா டவுட் கிளியர் ஆயி போகும். நெல்லுங்கிறல்ல. ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. அடிக்கடி Dress மாத்துறாரு, அடிக்கடி பேச்ச மாத்துறாரு. அதத்தான் ஏன் கேக்குறல்ல? தெரியலையே. நீங்க ஒரு மச்சான் தானே? தயவு செஞ்சு இந்த மேட்டரை நீங்க தான் கிளியர் பண்ணணும். உங்களை தான் நம்பி இருக்கேன். இந்த மாதிரி உன் ஆசையை நிறைவேற்றி வைக்க போறது நானு. இது என் பொண்டாட்டி மேல சொல்றது. அலப்படாது, தைரியமா. அம்மா அலப்படாது. அம்மா அம்மடி அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாளே. இவ ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும். செல்லம், நீ எப்படா வந்தீங்க? ஏன் முகமெல்லாம் ஒரே அனலா இருக்கு? எது காய்ச்ச அடிக்குதா? எப்படி 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 உனக்கு நான் இருக்க? உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் பொண்டாட்டி மேல சத்தியம். ஐயா, நீ எல்லாரும் என்ன இன்னும் உனக்கு பணமும் கிடையாது, சோறும் கிடையாது, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. என் மச்சின சூரிய பிரகாசனால நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா? சொல்லுங்க. என் மச்சின சூரிய பிரகாச விட நான் பெரிய ஆளாய் காட்டுறதா இருந்தா உழைச்சு முன்னேறணும். ஆனா கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு தரல. இல்லன்னா கள்ள நோட்டு அடிக்கணும். கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் தரல. ரெண்டையுமே வெட்டுப்பட்டு என் குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆளை கடத்தி அதுல பணம் சம்பாதிக்கலாம்னு ஒரு புனிதமான முடிவு எடுத்துட்டேன் நானு. நல்ல முடிவு குரு. பேசாம அக்கா கடத்திட வேண்டியதான். அக்கான்னு என் பொண்டாட்டி தானே எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி மேலே குறியா இருக்கு. என்னமோ தெரியல குரு, அவங்கதான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது என் பொண்டாட்டி ஓங்கனுக்குள்ள இருக்காளா? டேய், இவளை சாயங்காலம் வீட்டு கூட்டி போய் அவளை விட்டு கண்ணு ரெண்டே புடிங்க விடுமுடா. கரெக்ட். வேற ஏதாச்சும் ஐடியா கூடானா என் பொண்டாட்டிய குறிய வைக்கிறா நீ. குரு, உங்க வீட்டு வேலைக்காரியை கடத்தி ஒரு 3 மாசம் வச்சிருந்தா முழுகாம வைக்கிற. அதுக்கு தானே படம் பண்ற நீ. படம் பண்ற நீ. எப்ப பார்த்தாலும் குளிக்கிறத படம் பிடிக்கணும். இல்ல வேலைக்காரியை கடத்தி கொண்டு 3 மாசம் வச்சிருக்கணும். நாரப்பலாம். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்கம் பிடிச்சதா பேசுறீங்க? குரு, உங்க மச்சன பிசினஸ் வெளியே அலையறாரு. அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை நீங்க தான். பேசாம உங்களை கடத்தி அவர்கிட்ட போய் பணம் கேட்டா 10 பைசா தர மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க என்னை கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொள்ளலான்னு பாக்குறாங்க. மேற்கொண்டு நீ வேற ஐடியா கொடுக்கியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. ஒய்யால நீ என் கையால தான்டா மன்றா போற. அவனை விடுங்க குரு. பேசாம குழந்தைய 3 பேரை கடத்திட்டா. என்னடா ஏம்பிளியா கடத்த சொல்ற? கடத்தி நம்ம தானே வச்சுக்க போறோம். குரு, நீங்க எப்பயுமே வீட்டுல குழந்தைங்களோட இருக்கீங்க. ஒரு சேஞ்சுக்கு குழந்தைங்க வெளியே வந்து உங்க கூட இருக்கட்டுமே.